ஞானம் தோன்றணும், கருவிகள் ஒடுங்கணும். கருவிகள் ஒடுங்கணும் சொல்லியாச்சு. கருவிகளை ஒடுக்குனா ஞானம் தோன்றும். சொன்னமா இல்லையா? எப்படிங்க கருவி ஒடுக்கிறது? இதுதான் தகராறு. ஊசியில் உட்காந்தா ஓடுது, சரிகட்டு ஓடுது. எது ஓடுது? கருவி. எல்லா கருவியும் இஷ்டத்துக்கு ஓடுது. கிழக்க ஒன்று ஓடுது, மேற்க ஒன்று ஓடுது இல்லையா? இதை எப்படி ஒடுக்கிறது? கருவிகள் ஒடுக்குவது எப்படி? இதை முதல்ல சொல்லுங்க. அப்படிதானே? ஒடுங்கிடா கரணம் தாமே. தாமே கரணம் ஒடுங்கிடா. அடங்கவே அடங்காது. எப்படி அடக்கிறதுனா? அடங்காதியா? கரணம் தாமே அடங்காது, ஒடுங்கிடா. இல்ல நான் அதை என்ன செய்வேன்? ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க. அதை எப்படி ஒடுக்கணும்னு தெரிஞ்சு அதை நான் ஒடுக்கிடுவேன். அதை ஒடுக்கிறதுக்கெல்லாம் வழி இருக்கு. அதை தெரிஞ்சு என்ன செய்வேன்? ஒடுக்கிடுவேன். ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடும். கருவி தானா அடங்காது. நான் என்ன செய்வேன்? கருவி எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த வழியை தெரிஞ்சு நான் என்ன செய்வேன்? ஒடுக்கிடுவேன். அதை ஒடுக்கிறேன் என்று சொன்னால் நின்றது ஒடுங்கிடா. எதை வச்சு ஒடுக்கணையோ அது நிற்கும். புரியுதா இல்லைங்களா? எல்லாம் எங்கேயும் போகாம மனதை அடக்கி என்ன செய்வேன்? மனதை அடக்கினா என்ன ஆகும்? 5 பொறியும் அடங்கிடும். சொல்றாங்களா இல்லையா? மனத்தை அடக்குதல் எவ்வாறு? அதுக்குதான் புத்தகம் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. யோகத்துக்கு போனோம்னா முதல்ல என்ன செய்யறாங்க? மனத்தை அடக்கிறது எவ்வாறு? எப்படி? காது வழியா போகாம, கண்ணு வழியா போகாம, மூக்கு வழியா போகாம ஞானேந்திரியத்தை எல்லாம் அடக்கிறது. எதை வச்சு அடக்கிறது? மனசை வச்சு அடக்கிறது. மனசை வச்சு அடக்கிட்ட. சரி, இப்ப எல்லாம் அடங்கிருச்சு. எதெல்லாம் அடங்குச்சு? மனசை வச்சு தான் அடக்குனீங்க. எதை அடக்குனீங்க? 5 பொறியை அடக்கிட்டீங்க. 5 பொறிய அடக்கியாச்சு. அது வெளியே போகாம அடக்கியாச்சு. இப்ப யார் நிக்கிறா? மனசு நிக்குது. புரியுதா இல்லைங்களா? வீட்டுல 5 ரவுடி இருக்கிறான். அடக்கவே முடியல. என்ன செய்யறோம்? இவனை விட பெரிய ரவுடி ஒருத்தனை போய் பார்த்து அவனை போய், சார் தொந்தரவு தாங்கவே முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியா? நான் வரேன் போயா அப்படின்னு நான் வந்து செய்யறான். அவன் வந்து நின்னோன்னு இந்த 5 பேர் ஓடிட்டான். ஏன்? அவனை விட இவன் யாரு? பெரிய ரவுடி. அவனை பார்த்தோன்னே இவன் ஓடிட்டான். இப்ப என்ன சிக்கலாகி போச்சு? அவன் கூட பரவாயில்லையா? இவன் அவனை விட பெரிய ஆளா? இவனை எப்படியோ ஒடுக்கிறது? புரியுதா இல்லைங்களா? அப்ப என்னாச்சு? மனதை வைத்து கொண்டு எல்லாம் ஒடுக்குனா மனம் வந்து நிக்குது. இப்ப இதை எப்படி ஒடுக்கிறது? அதுக்கு வேற ஏதாவது ஒன்ன பிடிப்போம் அப்படின்னு அங்க போனா இதை விளக்கணும்னா அது வந்து நிக்குது. எதை கொண்டு அடக்குகிறீர்களோ அது எஞ்சி நிற்கும். மீதியெல்லாம் ஒடுங்கிடும். கடைசியா என்ன நிற்கும்? எதை கடைசியா வச்சு நீங்க ஒடுக்குனீங்களோ அந்த கருவி நிற்கும். புரியுதா இல்லைங்களா? அதனால என்ன செய்யக்கூடாது? கருவியை வச்சு கருவியை ஒடுக்க முடியாது. ஒடுக்குனீங்கன்னா அது எஞ்சி நிற்கும். அது ஒடுங்கிடா கரணம் தாமே கரணங்கள் ஒடுங்கிடாது. இல்ல ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடும் எண்ணில். அதுக்கெல்லாம் வழி இருக்கு. அதை வச்சு இந்த கருவிகளை எல்லாம் நான் ஒடுக்கிடுவேன்னு சொன்னா என்ன ஆகும்? நின்றது ஒடுங்கிடா. நின்றது எது? எதை வச்சு நீ கருவி ஒடுக்கினியோ அது நிற்கும். அது ஒடுங்காது. நின்றது ஒடுங்கிடா. கரணமெல்லாம் ஒடுங்கிட ஒடுங்கும் எண்ணில். உள்ள உணர்வுதான் ஒடுங்கும். இல்ல அதுவா ஒடுங்கிடும். நான் முயற்சி பண்ணாதான் என்ன ஆகும்? எவனாவத்த நிற்பான். நான் அவனை கூப்பிட்டாதான் வந்து அவன் நிற்பான். நான் என்ன செய்வேன்? அவனா ஒடுங்குற வரைக்கும் காத்திருப்பேன். யாரா ஒடுங்குற வரைக்கும்? கருவிகள் எல்லாம் தானா ஒடுங்குமா இல்லையா? அவன் தானா ஒடுங்குற வரைக்கும் நான் என்ன செய்வேன்? காத்துக்கிட்டே இருப்பேன்னா கேவலம் வந்துறியா?
அது நீயா காத்துட்டு அதான் தினமும் நடக்குதே, தினமும் நடக்குதா இல்லையா? அதெல்லாம் அவன் ஜவுரியத்துக்கு வரான் போறான், ஏன்டா வந்தான்னு கேட்க முடியல, ஏன்டா போனான்னு கேட்க முடியல. அதுக்கு எதுக்கு நீ யோகா சாதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? இதுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் வேணாம். நல்லா சாப்பிட்டீங்கன்னா அவன் ஒடுங்கிக்குவான். தயிரோடையும் பொங்கலையும் சாப்பிட்டீங்கன்னா ஒடுங்கிடுவான். இதுக்கு பூசை பண்ணிக்கிட்டு தீக்க வாங்கிட்டு 5 எழுத்து இவ்வளவெல்லாம் கஷ்டம் வேணாயா, ரொம்ப சிம்பிள். என்னது? காலையில நல்லா வெண்பொங்கல் சாப்பிடு, மதியானம் நல்லா தயிர் சாப்பாடு சாப்பிடு, அவனா ஒடுங்குவான், அவனா ஒடுங்குவான். இதுக்கு யோகமாவது சாதனையாவது ஒன்றும் வேணாயா, ஒன்றும் வேணாம். அதான் இங்க சொல்றாரு. என்னது? தயிர் சாதம் சாப்பிட சொல்லலைங்க சிவபிரகாசத்துல, அப்படி இப்படி நோட்ஸ் எழுதிடாதீங்க, சரியா? எனவே ஒடுங்கிட ஒடுங்கும் எண்ணில், ஒடுங்கிட ஒரு தானா ஒடுங்கினா அது ஒடுங்கிருன்னு சொன்னா உள்ள உணர்வு தான் ஒடுங்கும், கேவலம் வந்துடும். உள்ள உணர்வு என்ன? அறிவு ஒடுங்கி போயிடும், அறிவு ஒடுங்கி போயிடும். எனவே உணர்வு உள்ள உணர்வு தான் ஒளியும், வேறாய் ஒடுங்கினின் அன்றி. அதனால நானா ஒடுக்கிறேன், ஒரு கருவி வச்சு இன்னொரு கருவி ஒடுக்கிறேன், இல்ல அதுவா ஒடுங்கும், இப்படி எல்லாம் முயற்சி பண்ணினா கருவி ஒடுங்காது. கருவி இவற்றிற்கு வேறாக இவற்றை ஒடுக்க வேண்டாம். இந்த முயற்சி எதையும் செய்யாம என்ன செய்யணும்? இதுக்கு ஆல்டர்னேட் ஒரு சொல்யூஷன் இருக்கு. வேறாய் இவற்றிற்கு வேறாக, இவற்றிற்கு வேறாய் ஒடுங்கிடு நன்றி உண்மையை உணர ஒணாதே. அந்த ஞானத்தை என்ன செய்ய முடியாது? அதை அறிய முடியாது, அறிய முடியாது என்று. அப்போ கருவிகள் ஒடுங்குவதற்கு என்ன உபாயம் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு வேறாக நின்றால் கருவிகளை ஒடுக்கலாம், கருவிகளை ஒடுக்கலாம். வேற என்னது அப்படின்னு அடுத்த பாட்டுல சொல்றாரு. ஐயா, போலீஸ் வந்து ரவுடியே பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவங்களோட பரவாயில்ல, போலீஸ்காரனை கூப்பிட்டா அதோட சிக்கலாயிருது. எனவே தற்போதும் ஒளிதற்கு வழி, தற்போது இருக்கிற வரைக்கும் கருவி ஒடுங்காது, தற்போது இருக்கிற வரைக்கும் கருவி ஒடுங்காது. அப்ப எதை ஒடுக்கணும்? தற்போதத்தை தான் ஒடுக்கணும், தற்போதத்தை தான் ஒடுக்கணும். அதான் இங்க சொல்றாரு, பற்றிடும் கருவியாவும் படர்ந்து